வெற்றிகரமான சத்தியம். புதிய பூமி. டிசம்பர் 22. மேகத்தில் மிதப்போமா? வாய்ப்பில்லை. எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்துதல் 5:10. பழைய பட தொலைக்காட்சிகளில் ஒரு கதாபாத்திரம் இறந்து விட்டால் அவர் ஒரு மேகத்தின் மீது மிதப்பது போலவும் வெள்ளையங்கி அணிந்து சுரமண்டலம் இசைப்பது போலவும் காட்டுவார்கள். மறுவாழ்வில் வேலை இல்லாமல் சுற்றித் திரிவதாக திரைப்படங்கள் காட்டுகின்றன. கடிகாரம் இல்லை, ரயிலோ பாதையிலோ பயணிகளுடன் சண்டை இல்லை. நாள் முழுவதும் காட்சிகளை ரசித்துக்கொண்டு மிதந்து கொண்டிருப்போம். இருப்பினும் வேதாகமம் இப்படி சொல்லவில்லை. புதிய பூமியானது சரி செய்யப்பட்ட உலகமாக இருக்கும். தேவன் மனித குலத்தை படைத்தபோது இருந்த வண்ணமாக இருக்கும். வீழ்ச்சிக்கு முன் ஏதேன் இருந்தது போல பரலோகம் இருக்கும். ஆனால் அது சும்மா இருக்கும் இடமாக இருக்காது. இன்று போல கடின உழைப்பு இல்லாவிட்டாலும் மீட்கப்பட்டவர்களுக்கு வேலை இருக்கும். ஏசாயா 65:21 கூறுவது போல் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்போம். புதிதாக உருவான அந்த உலகில் இப்போது இருக்கும் அதே உழைப்பு இருக்காது. ஆம், நாம் தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றி கூடி அவருடைய நற்குணத்திற்காக மட்டுமல்லாமல் இந்த இடத்தில் வாழ நம்மை மீட்டதற்கான அவருடைய தயவுக்காகவும் அவரை புகழ்வோம். வெளிப்படுத்துதல் 15:3-4. நாம் எவ்வாறு தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம்? எண்ணற்ற ஆசீர்வாதங்களை பெற்றோம். இவை போன்ற கேள்விகளுக்கு பதில் அளிப்பதன் மூலம் பிரபஞ்சம் முழுவதும் நம் கதைகளை பகிர்ந்து கொள்வோம். புதிய பூமியை பற்றிய வேதாகம விவரத்தில் நம் எதிர்கால குடியிருப்பின் ஒவ்வொரு விவரமும் குறிப்பிடப்படவில்லை. நிச்சயமாக சில இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கும். 1 கொரிந்தியர் 2:9. இருப்பினும் வேதத்தின் குறிப்புகள் தெளிவாக உள்ளன. ஒரு பரலோகம் காத்திருக்கிறது. அங்கே தோட்டங்களை நாட்டுவோம், வீடுகளில் குடியிருப்போம், மகிழ்ச்சியான வேலைகளும் இருக்கும். செயலில் காட்டுங்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஆயத்தமாக உள்ள வெகுமதிகளை பற்றி வேதாகமம் கூறுவதை படியுங்கள். உங்கள் வாழ்க்கையை தொட்ட தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 1:28-31, மத்தேயு 5:5, வெளிப்படுத்துதல் 22:3-5 வசனங்கள். ஆமேன்.